ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இங்கே பாருங்கள், சுண்டக்காய் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இது தாங்க வாட்டர் ஆப்பிள் பூ. எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். நிறையா இருக்குங்க. காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு. மரம் ஃபுல்லாகவே இந்த பூவாக தாங்க இருக்குது. ஆனால் நிறைய பூ உதிர்ந்துடும். அது போக இருக்கிறது தான் காயாகும். மரத்தில் எந்த அளவுக்கு இலை இருக்கோ அந்த அளவுக்கு பூவும் அதிகமாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே இங்கே ஒரு பழம் இருக்குது பாருங்களேன். இது ஒயிட் கலருங்க. இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த மரம் ஒயிட் கலர், அந்த மரம் ஒயிட் கலருங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா ரெட் கலர். இதுலேயும் பாருங்கள் நிறைய பூ இருக்குது. ஆனால் முன்னாடி இருந்த மரம் அளவுக்கு இல்லை, இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படி இதுலேயும் பாருங்கள் மேலே பழம் இருக்குது. அங்கே மேலே பாருங்கள் கொத்தாக இருக்குது. நிறைய காய் கீழே விழுந்திருக்கு பாருங்களேன். காற்றுக்கு நிறைய கீழே விழுந்துருது. இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று காட்ட போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், யார் இங்கே பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது. இது கவர் போட்டு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லைன்னா இது யார் கண்ணிலையும் படாமல் இதை காப்பாற்றுறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒன்றா கீழே விழுந்துருது, இல்லைன்னா யாராவது பறிச்சிடுறாங்க. இந்த டைம் நம்ம கண்டிப்பாக ஒரு 4 பழமாவது நல்லா எடுத்தாகணும்னு சொல்லிட்டு கவர் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ண போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் நல்லா ரெட் கலரில் மாறுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை காய் இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்குங்க. வாவ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இயற்கையின் அழகு அவ்வளோ சூப்பருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இந்த க்ரீன் கலரில் ஒரு ரெட் கலர் தெரிகிறது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதுளை பார்த்திங்கன்னா கிளி விடுறதே இல்லைங்க. ஒன்று கூட நம்ம இன்னும் இதிலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணவே இல்லை. கிளி எல்லாமே சாப்பிட்ருது. ஏதோ இது கொஞ்சம் ஒன்று இருக்குது. இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸில் கிளி சாப்பிட்ரும். சரி, அதெல்லாம் சாப்பிட்டது போக என்ன கிடைக்குதோ அதுதாங்க நமக்கு. இயற்கை தானே ஃபஸ்ட்டு.